அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்களானது இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான மாற்றத்தையும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையும் தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி ஒன்றைய குறிக்கோளாக செயல்படுத்தக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய 15 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தம ஸ்தானத்தில் இருக்கும் குருவோடு இணைந்து குருமங்கள யோகத்தை உருவாக்குறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பதால் குரு சந்திர யோகத்தோடு மாத தொடங்கம் அமைஞ்சிருக்கு. எனவே இந்த காலகட்டமானது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிமையான காலகட்டமாக அமைய போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே எளிதில் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும், வருமானமும் உயரக்கூடும், வசதி வாய்ப்புகள் பெருகும். மேலும் கல்யாண முயற்சிகள் ஏதாவது செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக கைகூடி வரும். மேலும் மாத தொடக்கத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. இதனால் குருமங்கள யோகம் செயல்படுது. எனவே மங்கள ஓசை மனையில் கேட்கக்கூடிய வழி பிறக்கும். கல்யாணம், காது குத்து, மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வெற்றி நடைபோடும், தொகை வரவும் திருப்தியை தரும். மேலும் இடம், பூமி வாங்குவது பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிக அளவில் தோன்றிக்கொண்டே இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும். நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்றாற் போல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு. இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெற்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. எதிர்பார்ப்புகள் எளிதில் நடக்கும். மேலும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நல்லபடியாக நடக்கும். திட்டமிடாத சில காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் லாபாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் ஒரு தொகை செலவழிந்த பிறகே அடுத்த தொகை உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வரும். மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக வருமானம் வந்து சேரும். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் உத்தியோகத்தில் தலைமை பொறுப்புகள் தானாகவே வந்து சேரும். நல்ல சம்பளமும் நிறைய விதமான மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரமாக தான் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்களானது அமையப்பெற்றிருக்கு. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மற்றும் மாணவர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் வருமானம் உயரக்கூடும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 4, 5, 8, 9, 16. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் மற்றும் திருமண உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண உறவில் மற்றும் காதல் வாழ்க்கையிலும் சிறப்பான பலன்களை அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்பொழுது தவறான புரிதல்கள் மற்றும் ஈகோ மோதல்கள் ஏற்படக்கூடும். இதனால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மூலமாக நிறைய விதமான நற்பலன்கள் உங்களுக்கு காணப்படுங்க. வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அமையப்பட்டிருக்கு. மேலும் உறவில் ஏற்பட்ட முந்தைய பிரச்சனைகள் சிறந்த நம்பிக்கையோடு தீர்க்கப்படுங்க. குடும்ப விஷயங்கள் நல்லிணக்கம் கூடும். திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுக்கு ஏற்ற சரியான துணையை இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுப்பதில் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டமானது காதல் உறவு மற்றும் திருமண உறவாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
நிதி நிலைமையை பொறுத்த வரையில் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கக்கூடும். நீங்கள் வாங்கிய கடனை அடைத்து முடிப்பீங்க. இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவலாம். பங்கு சந்தை மூலமாக ஆதாயம் பார்ப்பீங்க. ஊக்க வணிகம் மூலமாக ஆதாயத்தையும் பார்ப்பீங்க. அதிக பணத்தை நீங்கள் தொழிலில் முதலீடு செய்ய நினைக்கலாம். அதிர்ஷ்டமும் யோகமும் வருமானத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைய கொடுங்க. மேலும் வாழ்க்கை துணை ஆரோக்கியம் காரணமாக செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் எதிர்பார்க்கப்படுது. தொழில் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு பயணம் மற்றும் புதிய நபர்களை சந்திப்பு தொடர்பான செலவுகள் இருக்கக்கூடும். மேலும் உங்கள் வாழ்க்கை துணையின் தோற்றத்தை மேம்படுத்துவதற்காக நீங்கள் செலவு செய்வீங்க. வாகனம் மற்றும் வாழ்விடம் இந்த மாத காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரக்கூடுங்க. ஆன்மீகம் காரணமாகவும் குழந்தைகளுக்காகவும் செலவு செய்வது எதிர்பார்க்கப்படுது. உத்தியோகத்தை பொறுத்த வரையில் இந்த 15 நாட்களானது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. மேலும் உங்களுடைய ஒரு சிலர் சாதனைகளை கூட புரியலாம். உங்கள் கடின உழைப்புக்கேற்றவாறு அங்கீகாரம் கிடைக்க பெறுங்க. பணியிடத்தில் அணியின் ஏற்பாடு மாற்றங்கள் அணிக்கு சிறந்த புரிதலையும் நேர்மறை அதிர்வுகளையும் கொண்டு வரக்கூடும். இது பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான உற்பத்தியை அதிகரிக்க உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களுடைய பணியிடத்தில் சக பெண் பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக தொழிலில் அதிர்ஷ்டம் மூலமாக வெற்றி காண இயலும். பணி அழுத்தம் ஓரளவு உங்களுக்கு குறையக்கூடும். தங்களுடைய வேலை மற்றும் பதவிகளில் மாற்றம் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது ஒரு நல்ல காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். மேலும் பணியிடத்தில் உங்களுக்கு புது பொறுப்புகள் வழங்கப்படலாம். அதை நீங்கள் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் மேற்கொள்வீங்க. பணியிடத்தில் மற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணி உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். போனஸ் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகள் நீங்கள் பெற முடியும். சில சமயங்களில் தொழிலில் பதவி மற்றும் அங்கீகாரம் கூடும். உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழிலுக்கு வழிகாட்டியாக இருக்கும் நிபுணர்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. தொழிலை பொறுத்த வரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த எண்ணுவீங்க. அதற்கான நேரமும் சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்கள் தொழிலில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. தொழிலில் புதிய உத்திகளை செயல்படுத்துவீங்க. மேலும் இந்த மாற்றம் முன்னேற்றத்திற்கு ஒரு வழியாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் உங்களுடைய தலைமைத்துவம் குணம் மற்றும் ஆலோசனை திறன்கள் உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த 15 நாட்களில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வாடிக்கையாளர்களின் திருப்திக்கு ஆளாவீங்க. இதையொட்டி அதிக வருவாய், அதிக லாபம் மற்றும் வணிகத்தில் ஆதாயம் ஏற்படும். பல வகைப்படுத்துதல் சாத்தியமாகும். புதிய பங்குதாரர்கள் மற்றும் தற்போதைய பங்குதாரர்கள் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வரலாம். முதலீடுகள் சில கால தேக்க நிலையில் இருக்கும். ஆவணங்கள் மற்றும் மத்தியஸ்தம் ஆகியவற்றிற்கான செலவுகள் இருக்கக்கூடும். இது ஆதாயங்கள் மற்றும் நிகர மதிப்பை குவிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியமானது இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. உங்களுடைய தாய் மற்றும் குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தசைகள் மற்றும் மூட்டுகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தோல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இருப்பினும் கூட அதன் விளைவுகள் சிறிய அளவில் தான் இருக்கக்கூடும். மேலும் சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியம் மேம்படலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்களானது எப்படிப்பட்ட பலன்களையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் தரப்போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.